ஹாய்மா. ஹாய். நம்ம 155 நரிட்டோ சிக்கன் தமிழ் 155வது எபிசோடு வந்து நம்ம பார்க்க போகிறோம். நரிட்டோட ட்ரைனிங் வந்து கவலைகள் உலகத்தில் ஆரம்பமாயிடுச்சு. அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க போகிறேன் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களோட லைக் எங்களோட ஹாப்பினஸ். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். காமகேசி சும்மா இருக்காது. கடைசி வரைக்கும் எந்த சலனமும் இல்லாம முழுசா கவனி. நான் உனக்கு ஒவ்வொரு நல்ல தெளிவா சொல்லிருக்கு. இயற்கையோட சக்தியை நீ முழுசா உறிஞ்சி எடுக்கணும்னா உன்னை சுத்தி முதல்ல அது இருக்காங்கிற திறமையை வளர்த்துக்கணும். உன்னை நோக்கி அதை இழுக்கணும். முக்கியமா உனக்குள்ள அதை இழுத்துக்கணும். அதோட சேர்ந்து நீ இயற்கையோட ஒன்றி போறது எப்படின்னு கத்துக்கிட்டேன்னா இந்த இயற்கையோட சக்தி இது வந்து இவர் கிராயாவது மாதிரி லாஸ்டா பண்ணது விஷயத்தை தான் பிராக்டிகலா உன்னோட ட்ரைனிங்ல நீ கத்துக்க சொல்லுவாப்ல கடைசியா. என்ன கத்து கொடுத்தலாம் நர்த்தோக்கும் கத்து கொடுங்க சொல்றேன். எங்களை மாதிரி மிருகங்களால மட்டும்தான் இந்த இயற்கையோட சக்தியை உணர முடியும். அதுக்காக நாங்க எங்களோட அசைவுகள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி இயற்கையோட போக்குக்கு ஏத்த மாதிரி நாங்க நடந்துக்குவோம். அதாவது ஆடி அசையாம அமைதியா இருக்கணும். ஆனா அது கொஞ்சம் ஈஸியான விஷயம் தானே. இப்பவும் உனக்கு எதுவுமே புரியவே இல்லையா? மிருகங்களுக்கு இருக்கிறதுலயே ரொம்ப கஷ்டமான விஷயம்னா ஒரு சின்ன அசைவு கூட இல்லாம இருக்கிறது தான். வேகமா ஓடி ஆடி என்னுடைய சக்கராவை மேனிபுலேட் பண்ற மாதிரி நிறைய ட்ரைனிங் எடுத்திருக்கேன். அது எனக்கு கண்டிப்பா அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல. ஆனா அசையாம ஒரே இடத்துல இருந்து இது வரைக்கும் நான் ட்ரைனிங் எடுத்ததே கிடையாது. பரவாயில்ல, நீங்க சொல்ற மாதிரி இயற்கை கூட ஒன்றிணைங்க. நீங்க சொல்றத நான் செஞ்சு காட்டுறேன். இது நிச்சயமா உடனே பண்ணிர முடியாது. இந்த ட்ரைனிங்க்கு கண்டிப்பா நிறைய டைம் எடுக்கும். இது வந்து மனசு லெவல்ல உள்ள இது ஆமா. சும்மா பேசி டைமை வேஸ்ட் பண்ணாம வேலைய ஆரம்பிக்கலாமா? நீ இதை இவ்வளவு ஈஸியால எடுத்துக்க கூடாது. சேஜ் ஆஃப் தி சிக்ஸ் பார்ட்டோட ரெனேகான கண்ணுல வச்சிருக்கிற பெயின் தான் நம்மளோட எதிரி. சிராயாவை சாகடிச்சதே அவன் தான். அத சொல்லியே வெறியேத்து. இந்த மாதிரி நீ இருந்தேன்னா கண்டிப்பா அவனை உன்னால தோக்கடிக்க முடியாது. அவனை பத்தி எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். டெய்ல்டு பீஸ்ட வேட்டையாடுற அகாட்ஸ்கி உடைய தலைவன் அவன்தான். என்ன தூக்கிட்டு போகிறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு லட்சுமி வேஸ்ட் பண்ணவே முடியாது. பெருசு. இத நீ சீக்கிரம் கத்துக்கிறதுக்கு லக்கியான ஒரு வழிமுறை இருக்கு. குறுக்கு வழின்னு கூட சொல்லலாம். என்னது குறுக்கு? அது ரொம்ப பிடிச்சாச்சு. சீக்கிரம் சொல்லி கொடுங்க. எனக்கு பின்னாடி இந்த நீர்வீழ்ச்சி இருக்குல்ல, அதுதான் மவுண்ட் மியோபோகோவோட ரகசிய டோட் ஆயில். இத வச்சு என்ன பண்ணுவீங்க? இங்க வந்து உன்னோட கைய கொஞ்சம் நீட்டு. அதுலயே ஏறணுமோ? தண்ணி விழுகுது. என்னையா? இந்தாங்க. இது சாதாரண எண்ணெயை விட பயங்கரமான வலுவோ? இயற்கையோட சக்தியை ஈஸியா இழுக்கிறது. கண்டிப்பா இது உனக்கு ட்ரைனிங்ல உதவியா இருக்கும். இந்த விஷயம் ரொம்ப நல்லா இருக்கே. இந்த எண்ணெயை நீ உன்னோட உடம்புல எந்த பகுதியில தடவறையோ அந்த பகுதி வழியா இயற்கையோட சக்தி உன் உடம்புக்குள்ள நுழையும். கொஞ்சம் கொஞ்சமா நீ அதை உணர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இயற்கையோட சக்தியை உணர்றதுக்கான திறனை நீ கத்துப்ப. நீங்க சொல்றது சரிதான். என்னுடைய ஸ்கின் மூலமா எல்லாம் உள்ள போறத உணர முடியுது. நீ இப்பதான் ஆரம்பிக்கிறதால இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு எல்லாத்தையும் கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா நீ இந்த ஆயிலை பயன்படுத்த வேண்டிய அவசியமே இருக்காது. ஆனா இதுலயும் ஒரு ஆபத்து இருக்கு. இயற்கையோட சக்தியை கட்டுப்படுத்த தெரியாம புதுசா இத பிராக்டிஸ் பண்றவன் இத பயன்படுத்தும் போது தவளையா மாற ஆரம்பிச்சிடும். போச்சு, என்ன இதெல்லாம்? எனக்கு தவளையா எதுக்காக இப்ப தாக்குனீங்க? நல்லா தெரியும். நான் இப்ப நார்மல் ஆயிட்டேன். இது எல்லாமே பேலன்ஸ் பண்றதுல தான் இருக்கு. ஏற்கனவே உடல் அப்புறம் மன வலிமை ரெண்டையும் நெஞ்சுட்சு சக்கராவா மாத்த தெரியுங்கிறதுனால இந்த பேலன்ஸ் அது மாதிரி தானே மாறிக்கிறார்ல. அதுல நீ இயற்கையோட சக்தியையும் சேர்க்க போறேங்கிறதால அப்ப அந்த பேலன்ஸை கத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம். எல்லாத்துக்குமே பேலன்ஸ் தான் முக்கியமா? நீ கொஞ்சமா உள்ள எடுத்துக்கிட்டா உனக்கு சேஜ் ஜூட்சு சக்கரா கிடைக்காது. அதுவே இயற்கையோட சக்தி அதிக அளவு உள்ள போச்சுன்னா அது உன்னை ஆட்கொண்டு நீ ஒரு தவளையா மாறிடுவ.
ஓ எல்லாம் சமமா இருக்கணும் போல. ஆமா கொஞ்சமா எடுத்திருந்தேன்னா உன்னோட உடல் பழைய நிலைமைக்கு திரும்பிடும். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அதை தாண்டி போயிடுச்சுன்னா உன்னால பழையபடி மனுஷனா மாற முடியாது. கடைசி வரைக்கும் நீ ஒரு தவளையாவே இருக்க வேண்டிய நிலைமை வந்து போச்சுடா. ஐயோ. நீ மனுஷனா இருக்க முடியாதுன்றனாலதான் நீ சாக வேண்டி இருக்கும்னு நான் அப்ப சொன்னேன். அது பாரு எப்படின்னு. கடைசி வரைக்கும் இயற்கையோட ஒன்றி வாழ வேண்டிய சூழ்நிலை வரும். இந்த பயிற்சியில ஜெயிக்க முடியாம போனவங்கள்ல சில பேரு இப்போ இந்த இதா நிலைமையில பூரா அந்த பூரா அப்படியே இதாகிடுச்சு. சிலைகளா மாறி இப்படி ஆயிட்டாங்க. ஆத்தி. அது இத்தனை பேர் பலியா இருக்காங்களா? ஐயோ. சரி மனசை போட்டு ரொம்ப குழப்பிக்காத. நான் எப்படியும் பக்கத்துல தான் இருப்பேன். அதே மாதிரி என் கையில் இருக்கிற இந்த கம்பும் உன் உடம்புல இருக்கிற இயற்கை சக்தியை அடிச்சு விரட்டிடும். அதனால நீ தவளையா மாறுறது என்னோட கண்ணுக்கு தெரிஞ்சாலே மாற்றி இதை விட்டுருவாங்களா? வச்சு நான் உன்னை அடிக்கிற அடியில ப்ராசஸே ரிவர்ஸ் ஆயிரும். உங்ககிட்ட நான் இப்போ ஒரு உண்மையை சொல்றேன். ஜிராயாவால கூட இதோட மாஸ்டருங்கிற தன்மையை அடைய முடியல. அவரே முடியல. சேஜ் ஜூஸும் சக்கராவை பயன்படுத்தும் போது தவிர்க்க முடியாம கொஞ்சம் தவளையா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுலயும் அவர் சிறந்து விளங்கினாரு. நீ இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறமும் உங்ககிட்ட ஒரு தயக்கம் இருக்கிறத பார்க்க முடியுது. இருந்தாலும் நான் உங்ககிட்ட இதை கேட்கறேன். நீ என்ன பண்ணலாம்னு இருக்க? எல்லாத்தையும் தெளிவாக கேட்டுருக்கேன். என்னால முடியும். ஏன்னா அது பெருசு எப்படி இருந்தாரோ அவரை மாதிரி ஆகணுங்கிறது தான் என்னுடைய ஒரே கனவு. டா. சொந்தமாயிடுச்சு. இப்போ அடுத்ததா நம்ம அந்த 9 டேல்ஸோட வேட்டைக்கு போக வேண்டியதுதான். அடுத்து வேற அடுத்து மிஞ்சி இருக்கிறது அடுத்து அடுத்த ஒன்று தான் இப்போ பாக்கி. அவங்க தயார் பண்ணிடுவாங்க. அதனால சூழ்நிலை மாறதுக்கு முன்னாடி நாம ஒரு முடிவு எடுக்கணும். பெயினை யாராலையும் அழிக்க முடியாது. அதனால அவங்க என்ன பிளான் பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம 9 டெயில்ஸை பிடிக்க தான் போறோம். இன்னும் ஒரே ஒரு டேல்டு பீஸ்ட் தான் இருக்கு. ரெண்டு இல்ல, சாஸ்கே ஏற்கனவே 8 டேல்ஸ் பிடிச்சிட்டானா? புரிஞ்சு தூக்கிட்டு வந்துருக்குறாங்களா? ஆமா ஆமா. தேவையான டா. விஷயங்களை தயாராக்க. எல்லாம் ஒழுங்காக இருக்காங்களா ஆளு? இது ஊரா அந்த 6 பேர் வைங்க. வில்லேஜுக்கு கிளம்புறோம். அந்த 6 பேர்னே போறாங்க. அப்புறம் உட்காந்துட்டான் பாரு. அத்தை ஐயோ தவளையா மாறானே. ஒரே போடு ஒரே கூடிய சீக்கிரம் உடம்பெல்லாம் பனியோட மாதிரி வீங்கிடும். ஒரே போல போட்டு தள்ளிவிட்டேன். அது சரி, ஒரு நல்ல ட்ரைனிங் மெத்தடுக்கு என்கிட்ட ஐடியா இருக்கு. அதை கேட்க தயாரா இருக்கீங்களா? ஓ அப்படியா? ஷேடோ க்ளோன்ஸை பயன்படுத்தியும் இந்த ட்ரைனிங் என்னால எடுக்க முடியும். இத கூடிய சீக்கிரமா கத்துக்கிறதுக்கு எனக்கு ஷேடோ க்ளோன்ஸ் உதவியா இருக்கும். இதுவும் நல்ல யோசனையா தான் இருக்கு. நீ சொல்ற மாதிரி ஆமா. ஷேடோ க்ளோன்ஸோட அனுபவங்கள் ஒரிஜினலா வந்து தான் சேரும். அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஞாபகம் இருக்கட்டும், இந்த பயிற்சியில ஒரு ஷேடோ க்ளோன் முழுசா தவளையா மாறிட்டா கூட அப்புறம் யாராலையும் உன்னை காப்பாத்தவே முடியாது. காப்பாற்ற முடியாது. ஆமா, அதான் ஏற்கனவே சொல்லிட்டீங்களே. ரொம்ப நல்லது. அதிகபட்சம் 4 இருக்கட்டும். அதுக்கு மேல போச்சுன்னா நானும் இந்த கட்டையும் சும்மா இருக்க மாட்டோம். அப்படி போடு. ஆமா நிறைய வந்துச்சுன்னா கண்ட்ரோல் பண்றது இதாக கஷ்டம் இல்ல. அடி ஜம்மு ஜம்முன்னு விழுது. நாலு ஆமா அடி அடிச்சு நொறுக்கிட்டு இருக்க. நறுமணம் பயிற்சி எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் நான் இதை ஆத்தி. பண்ணணும்னு எனக்கு ஒன்றும் புரியல. உடம்பெல்லாம் உழைக்குது. நீங்க போட்டு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்க. அடிச்சிடுச்சு. இப்படியே போச்சுன்னா பாவங்க. எது? ஐயோ பாவத்தை. ட்ரைனிங்னா எவ்வளோ கஷ்டமான விஷயமா இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல தெரியுமா? ஏன்னா சாதாரண விஷயம் இல்லை. ஞாபகம் இருக்கட்டும், விடாமுயற்சி மட்டும்தான் உனக்குள்ள அற்புதமான சக்தியை கொண்டு வரும். விடாமுயற்சியை பத்தி எனக்கு பாடம் எடுக்காதீங்க. ஜிராயா சென்சை மாதிரி என்னாலே பலசாலி ஆக முடியும்னா நான் எதையும் தாங்கிறதுக்கு தயாரா இருக்கேன். நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. அதுக்கு தப்புன்னு. வாய்ப்பே கிடையாது. ஆ? உண்மையை சொல்லணும்னா சேஜ் ஜூட்ஸுங்கிறது எல்லாருக்குமான விஷயமே கிடையாது. அது நீயும் ஜிராயாங்கிறதால அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீ சொல்லலாம். இல்லைன்னா நான் உன்னை முதல்ல இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டே வந்திருக்க மாட்டேன் நருட்டோ. அப்பப்போ நீங்க பேசுற எதுவுமே புரிய மாட்டேங்குது. உனக்குள்ள ஏற்கனவே அதிக அளவுல சக்கரா இல்லாத பட்சத்துல இயற்கையோட சக்தி மொத்தமா உன்னை ஆட்கொண்டு உடனே உன்னை முழுசா மாத்த முயற்சி பண்ணும். இயற்கையோட சக்தியும் வீரியமும் அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா அதே சமயம் சோர்ந்து போகாத ஒரு மனநிலையை நீ உனக்குள்ள உருவாக்கிக்கணும். அப்படிப்பட்ட மனநிலை இருக்கிறவங்களால மட்டும்தான் சேஜா மாற முடியும். ஆல்ரைட், அப்போ இந்த ட்ரைனிங் ஆரம்பிக்கலாமா? அதுக்கு அவங்க ஐயோ, மொத்தத்தையே குதிச்சா
மொத்தத்துலேயும் குதிச்சிட்டானே. சொத்ததே எடுத்தது நீ. பாவத்தை அடிச்சு அடிச்சே புண்ணாக்கிடுவாங்க போல இருக்கே உடம்பு. என்ன செய்யறது, அது மொத்தத்தையும் ஆம்பாடு குதிச்சிட்டானே. சக்கரப்புறம் உள்ள ஊடுவார். வெறித்தனமா இறங்கிட்டாங்க. என்னால அதை பார்க்க முடியுது. யா! பார்க்க பத்தியும் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு ஏதோ கொஞ்சம் இறுக்கமான மாதிரி இருக்கு. எனக்கும் அப்படிதான் இருக்கு. இங்க பாரு நருட்டோ, கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டு சாப்பாடு சேர்த்து பெரிய வாடகை. நீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் இன்னும் நல்லா சாப்பிடுறது. சாப்பிடுறது வண்டையும் பூச்சி வறுத்து வச்சுக்கிட்டு. தூக்க வைக்க போறேன். ஓகே. சாப்பாடு தானே பெரியதா இருக்கு. இல்ல, இந்த ஃபுட் எல்லாமே நமக்காக ஸ்பெஷலா பண்ணது. ரொம்ப நல்லா இருக்கு. இந்த டிஷ் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. பரவாயில்லையே, இது கொஞ்சம் நல்லாதான் இருக்கு. வேற மாதிரி செஞ்சிருக்காங்க. மாற ஆரம்பிச்சதால எனக்கு அப்படி தோணுதோ. இப்போ அங்க இருக்கிற ஏதாவது ஒண்ண தூக்குறதுக்கு முயற்சி பண்ணு. ஆனா அதுக்கு முன்னாடி நிஞ்சுட்சு சக்ராவை மட்டுமே பயன்படுத்தி அதை தூக்குறதுக்கு பாரு. ஓகே. நிஞ்சிருச்சுன்னா பண்ணிடுறேன். ஆல்ரைட். எப்படின்னா அந்த கைக்கு எல்லா பழத்தையும் கை கவரையும் கொண்டு போங்க முடியல. இப்போ கொஞ்சம் சேஜ் ஜுட்சு சக்ராவை பயன்படுத்து. ஓகே. ஃபர்ஸ்ட் அதை பண்ணி பார்க்கணும். அடுத்து இந்த ஆயில விட்டு அதே அது நீ அந்த இதை பூரா இயற்கையினுடைய பவரை பூரா வாங்கி உள்வாங்குறேன். உள்வாங்குறேன். அதே அப்பா உள்ள போகல. இப்படித்தானே ட்ராயா பண்ணேன் அந்த லாஸ்ட் பவருக்கு. அந்த இப்படிதான் மாறினேன். கையை கும்பிட்ட கையை எடுக்கவே இல்லை பிரிக்காம. இந்தா கொஞ்சமா நகர்த்துறானா? நகர்த்திட்டான். நகர்த்திட்டான்ல. நீ முயற்சி செஞ்சா உன்னால முடியும். சூப்பர் சூப்பர். உன்னால முடியும் எனக்கு தெரியும் நருட்டோ. இவன் இன்னும் வேகமா செயல்பட்டுக்கிட்டு இருக்கான். போட்டாங்க. ஆமா. ஐயோ உன்னோட ஒண்ணு. ஐயோ பூரா உன்னோட ஒண்ணு அடிச்சது. மனவலிமை ரொம்ப அதிகமா இருக்கு. சரி, தனியா வைக்காம கொண்டு போட்டுட்டேன். எடுத்து அதோட இடத்துல வை. என் தலையில எல்லா வேலையும் கட்டுறீங்க. ஆமா சிப்ஸு வாவ், 8 டேல்ஸ். சாஸ்கே இந்த விஷயத்துல ஜெயிச்சிட்டான் போல இருக்கு. இப்போ 9 டேல்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு போயிருக்கான். டோட் ஆயில பயன்படுத்தி கட்டுப்படுத்துற வித்தைய நீ கத்துக்கிட்ட போல இருக்கே. நீ இப்ப எதோட உதவியும் இல்லாம இயற்கையோட சக்தியை கட்டுப்படுத்த காலையிலேயே உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்குள்ள ஊடுருவுற சக்தியை என்னால உணர முடியுது. நிஞ்சுட்சு சக்கரா உனக்குள்ள இருக்கிற சக்திய அது உட்கொள்ளும். அதனால நீ அதை அதிகமா பயன்படுத்தினா நீ ரொம்ப சோர்வடைஞ்சு போயிருவ. ஆனா சேஜ் ஜூட்சு சக்கராவை நீ பயன்படுத்தும் போது வெளியே இருக்கிற சக்தியை தான் உனக்குள்ள ஈர்க்க ஆரம்பிக்கிற. அப்ப அதனால சோறு உடைய மாட்டேன். அதனால பவர் கூடும். ஆமா உள்ள இருக்கையில வந்து வெளியே டெயில்ஸோட சக்கராவும் இருக்கிறதுனால ரெக்கவர் ஆகிற வேகம் உண்மையிலேயே ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படின்னா நான் நினைச்சா அதையும் என்னால கண்டிப்பா செய்ய முடியும். நீ என்ன பண்ண போற? அதுவா, அது ஒண்ணும் கிடையாது. நான் ஒண்ணும் சொல்லலையே. சரி, நான் எதுவும் கேட்கல. இத கொஞ்சம் புடி. இது இன்னைக்கு நான் உனக்காக கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன கிஃப்ட் நருட்டோ. இதுல என்ன இருக்கு? இது ஒரு புத்தகம். ஓகே. ஜிராயா எழுதணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா எழுதின முதல் நாவல் இதுதான். அவனோட ஆழ் மனசு எண்ணங்களையும் ஆசைகளையும் அவன் இதில் தான் எழுதி வச்சிருக்கான். இதை நீ கண்டிப்பா படிக்கணும். ஐயோ இது ரொம்ப சோகமா இருக்குமே. என்ன எழுதிருக்கான்னு தெரியலையே. நிஞ்சா மாவீரனுடைய கதைகள். அவ அப்பா ஸ்டோரி அவ அப்பாவோட கதை. நீ இப்ப கூட விட்டு கொடுக்க மாட்டியா? அதே
நிஞ்சா. நம்மளோட விளையாட்டு போக போக என்ன ரொம்பவே டயர்ட் ஆக்குது. நருட்டோ அப்பாவோட ஸ்டோரிங்க. ஓ. ஆமா அவன்தே. இல்லை என்னன்னு சொல்லி. அது யார் அப்ப? தோல்வியை ஒத்துக்க. அது மட்டும் என்னைக்கும் நடக்காது. நீ சொல்ல போட்ட எதை பத்தி எனக்கு கவலை இல்ல. இதோட நீ பொழிஞ்சு போ. யாரு நானா? ஓ உன் கதை முடிஞ்சது. இது நைட்டு அப்பா தானே. நருட்டோவை அந்த மாதிரி நினைச்சு பார்த்து எழுதுவோம் நாங்க. என்னோட இடத்துக்கு நிச்சயமா வேற ஒருத்தன் வரதான் போறான். இந்த நிஞ்சா உலகத்துல நம்ம உயிரோட இருக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் உனக்கு அமைதின்ற ஒண்ணு கிடைக்காத. ஒரு ஹீரோவா வந்து அவன் எந்த மாதிரிலாம் நினைச்சானோ அந்த மாதிரி கேரக்டரை வந்து இந்த உலகத்துக்கு அமைதியை கொண்டு வரதுக்கு நான் என்ன முயற்சியோ அதை நான் செய்வேன். அப்படியே எழுதிருக்கீங்க. எழுதிருக்கீங்க. யாரா நீ? என்னோட பேரு சரி. ஐயோ அழுதுட்டு இருக்கேன். போட்டோ பார்த்தாலே அடிச்ச உடனே புத்தகம் பார்த்த உடனே எங்களுக்குள்ள எந்த ஒரு நட்பும் உறவும் இல்லனா மட்டும்தான் சாஸ்கேவால பலசாலியாக முடியும் நாம சொன்னோம். என்னால அவன் உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கவே முடியாதுன்னு சொன்னான். ஆமா, ஒரு காலத்துல நீங்களும் அந்த ஒரோச்சி மாறுமும் நல்ல நண்பர்களா தானே இருந்தீங்க. அப்புறம் எதுக்கு அவன் வளர்ந்த நம்மளுடைய கிராமத்தையே அழிக்கணும்னு இப்படி துடிக்கிறான்? சரியான கேள்வி. ஒரோச்சிமாரோட அப்பா அம்மா 2 பேரும் இறந்து போனதுக்கு அப்புறம் அவனுக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாச்சு. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஃபார்பிடன் சூட்ஸ் மேல ஒரு ஆர்வமே வந்துச்சு. அதை பயன்படுத்தி அவனோட அப்பா அம்மாவை உயிரோட கொண்டு வந்தானா இல்ல இந்த ஊரை பழி வாங்கணும்னு நினைச்சானான்னு எனக்கு சரியா தெரியல. என்னோட அப்பா அம்மா சாகல. அதனால உன்னை போலவே என்னாலையும் அவனோட உணர்வை சரியா புரிஞ்சுக்க முடியாதுன்றது எனக்கு தெரியும். அவன் என்னையே குத்து சொன்னான். ஆனா அது உண்மைதான். ஏன்னா கடைசி வரைக்கும் அவனை என்னால புரிஞ்சிக்கவே முடியல. இருந்தாலும் நம்மளோட இந்த ஷினோபி உலகத்துல கட்டுக்கடங்காத வெறுப்பு சூழ்ந்துகிட்டு இருக்கு. அப்படி என்ன வெறுப்பு? இந்த வெறுப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா அதுக்கு எப்படி எவ்வளவு தூரம் போகணும் தான் எனக்கு தெரியல. ஆனா நிச்சயமா ஒரு நாள் கண்டிப்பா எல்லாரையும் புரிஞ்சுக்கிற நேரம் வரும். இந்த இடமும் எல்லாரும் நிம்மதியா வாழ்ற ஒரு இடமாவும் மாறும். நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது ஒரே குழப்பமா இருக்கு. ஒருவேளை என்னால இதுக்கு தீர்வு கண்டுபிடிக்க முடியலனா இந்த பொறுப்பை எனக்கு பதிலா நீ எடுத்துக்க மாட்டியா நருட்டோ? கண்டிப்பா அதே சார். அப்பா என்னுடைய இங்கே மாஸ்டர் போயிட்டான் விடும்போது அதை நான் முடியாதுன்னு சொல்ல முடியுமா என்ன? எப்படி குட்டியா இருக்க போய் எனக்கு சிரிப்பு வர மாதிரி நான் அப்படி என்ன சொல்லிட்டேன்? உன்னோட சிரிப்பு தான் என்னோட ஒரே நம்பிக்கை நருட்டோ. நீ என்னோட ஸ்டூடெண்ட்ன்றதுல எனக்கு தான் ரொம்ப பெருமை. அப்படியா? அவ்வளவு பெருமைப்படுறீங்களா? இந்த முயற்சியை நானே முன்னெடுக்கிறதுல இது வரைக்கும் கைவிடல. சரியா? இப்பவும் என்னோட புத்தகம் மூலமா தான் இந்த உலகத்தை மாத்தணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒரு புக்கு கூட நீங்க இன்னும் வித்தது இல்லையே. முட்டாள், கண்டிப்பா இந்த புத்தகம் ஒரு நாள் பிரபலமாகும். அப்படி என்கிட்ட வந்து ஆட்டோகிராஃப்னு கேட்டா கூட நான் போடவே மாட்டேன் உனக்கு. உங்க ஆட்டோகிராஃபை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? பூரா எழுதியிருக்கேன். பதத்தை பூராமே படிச்சுட்டா முடியும் இருக்கு. ஏன்னா அதை விட ஒரு பெரிய விஷயத்த எனக்காக விட்டுட்டு போயிருக்கீங்க. ரொம்ப நன்றி. எனக்கே உள்ள இழுக்கிறேன். நீங்க எந்த ஓ குரூப்? இது இது 8 அதையும் சொல்லி முடிச்சிட்டாங்களே அப்படி. அதையும் பவரா இருந்துச்சு. அதையும் எண்ணிக்கை கம்மியா இருக்கிறதுனால நிறைய நேரம் எடுக்குது. வாயை மூடிக்கிட்டு என்ன வேலை இருக்கோ அது மேல மட்டும் ஆள் குறைஞ்சிருக்காங்களா, அதனால அது இழுக்கு ரொம்ப லேட் ஆகும் பவர். முதல்ல நிறைய பேர் இருந்து ஊற்றுவாங்க. இசாமி இசாமி என்ன ஒரு டைம் தெரியுது? அவனோட வேலையில தோத்துட்டா போல இருக்கு. ஐயோ என்னது இது? இல்ல ஆக்டோபஸ். ஆக்டோபஸோட கால். இது சிரிக்கிற விஷயம் இல்ல. என்னாச்சு? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. முடிஞ்சிச்சு இல்ல
அந்த 8 டைல்ஸ் தான் பவர் எடுத்தாங்க. ஆனா ஆக்டோபஸோட வால் மட்டும் வந்திருக்கு. எனக்கு ஒன்றும் புரியல. அடுத்த எபிசோட் பார்த்தாதான் தெரியும்னு நினைக்கிறேன். ஷாக்கிங்கா இருக்கு. உயிரோட வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன்.